வணக்கம். நம் உடலில் உயிர் எங்கே இருக்கிறது, அதாவது அமர்கிறது என்று விளக்கும் திருமூலரின் திருமந்திரம். நமது உடலில் உயிர் ஓடிக்கொண்டிருப்பதால் தான் நாம் செயல்பட முடிகிறது என்பது இன்றைய விஞ்ஞானிகளும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய உண்மை. இதே திருமந்திரத்தில் ஒரு தாயின் தொப்புள் கொடியில் இருந்துதான் கரு என்னும் பிண்டத்திற்கு மெல்லிய சத்தத்துடன் உயிர் சென்று கருவுக்கு உயிரூட்டுகிறது என்பதை பதிவிட்டிருந்தேன். ஆனால் அவ்வாறு சென்ற உயிர் உடலில் எந்த பாகத்தில் போய் அமர்கிறது என்ற சந்தேகம் மேலோங்கும். அந்த சந்தேகத்தை திருமூலரே தீர்த்து வைக்கிறார். திருமந்திரம்: உச்சிக்கு கீழே உண்ணாக்கு மேலே வச்ச பொருளின் வகையறிவார் இல்லை. உற்றாரும் ஆவி அமர்ந்திடம் உச்சியே பொருள். உயிர் சென்று அமருமிடம் தலை உச்சிக்கு கீழே உள்நாக்கிற்கு மேலே. தாயின் தொப்புள் கொடியில் இருந்து வரும் உயிர் நமது உச்சிக்கு கீழே வந்தமர்கிறது. விஞ்ஞானம். இன்றைய விஞ்ஞானத்தின்படி பார்த்தாலும் நமது நரம்பு மண்டலத்தின் முடிச்சு இந்த இடத்தில்தான் அமைந்துள்ளது. நமது முதுகு தண்டுவடம், அதாவது ஸ்பைனல் கோட், இந்த இடத்தில் இருந்துதான் ஆரம்பமாகிறது. கண்ணுக்கு மூக்கடி, காதோர மத்தியடி, உண்ணாக்கு, மேலே உன் புதுமை கண்டவர் வேகாரடி. உயிர் அமரும் இடம் மட்டுமல்லாமல் அதன் வடிவத்தையும் நிறத்தையும் பற்றி கூட நமது திருமூலர் சித்தர் கூறியிருக்கிறார். அதை பின்வரும் பதிவுகளில் அந்த இரகசியத்தை பார்ப்போம். அவன் அருளாலே அவன் தாழ் பணிந்து வணங்குகிறேன். ஓம் நம சிவாய.